ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கு வியூ வியூனுடைய கான்செப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இங்கே இந்த எக்ஸசைஸில் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆர்டிபிஎம்எஸ் ப்ராக்டிக்கலில் 7th எக்ஸசைஸ். சரிங்களா? இதனுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 டேபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணணும். என்னென்ன டேபிள்னு பார்த்தீங்கன்னாக்க ரிக்வெஸ்ட் அப்படின்ற டேபிளும், அதே மாதிரி ரிக்வெஸ்ட் லாக் அப்படின்ற ஒரு டேபிளும் 2 க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபீல்ட்ஸ் இருக்கணும். ரிக்வெஸ்ட் ஐடி இருக்கணும், ஃப்ரம் ஐடி டு ஐடி அப்படி இருக்கணும். ஸோ ரிக்வெஸ்ட் லாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட் ஐடி அண்டு ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்க இன்யூமரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிருக்கணும் அப்படின்னாக்க பெண்டிங் இருக்கணும், அதே மாதிரி அப்ரூவ்டு இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து ரிஜெக்டட். வேறு எந்த வேல்யூஸும் நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்க ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ இன்யூமரேஷன் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே ரிக்வெஸ்ட்ன்ற டேபிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு எய்மில் பார்த்தோம்ல அந்த ஃபீல்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி வந்துட்டா? ஸோ அப்போது ரிக்வெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் லாக். ஸோ ரிக்வெஸ்ட் லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் எப்படி என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா என்யூமரேஷன் யூசர் டிஃபைன்டு. சரிங்களா? ஸோ அந்த டைப்பில் கொடுத்துட்டு நம்ம ஃபாரின் கீ ரெஃபர் பண்ணுறோம். எதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிக்வெஸ்ட்டு. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டேபிளில் இருக்கிற ரிக்வெஸ்ட் ஐடி மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கிற இந்த ரிக்வெஸ்ட் ஐடிக்கு இன்செர்ட் ஆகும். ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் சப்போஸ் இந்த பேஸ் டேபிளில் வேல்யூ ரிக்வெஸ்ட்டு வேல்யூ இல்லை அப்படின்னாக்கா எங்கேயும் என்ன ஆகாது அப்படின்னாக்கா இன்செர்ட் ஆகாது. சரிங்களா? சேம் ரிக்வெஸ்ட் ஐடி தான் நம்மள ரிக்வெஸ்ட் லாக்லேயும் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அல்லது அப்ரூவ்ட் அல்லது ரிஜெக்டட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை தவிர வேறு எந்த வேல்யூஸும் என்ன ஆகாது அப்படின்னாக்க அக்செப்ட் பண்ணாது. ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ நான் ரிக்வெஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சம் வேல்யூஸ் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணியும் பார்த்துட்டேன் இருக்குது. அதே மாதிரி ரிக்வெஸ்ட் லாகில் சம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இன்செர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே 6 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதில் லாகில் ஏற்கனவே சொன்னேன், ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற அந்த ரிக்வெஸ்ட் ஐடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் லாக்லேயும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து எரரில் தான் வரும் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்கள் 1234006 அப்படின்ற வேல்யூ இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ரிக்வெஸ்ட் லாகில். பட் ஆனால் அந்த 6ன்ற வேல்யூ வந்து ரிக்வெஸ்ட் டேபிளில் இல்லை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு எரர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க அங்கே இருக்கிற வேல்யூஸ் ரிக்வெஸ்ட் ஐடி பாருங்கள், இது இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்செர்ட் ஆகிடும். அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஐடி 1234002 பார்த்தீங்க அப்படின்னாக்க பேஸ் டேபிளில் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்செர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க பேஸ் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் லாகில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போது 2 டேபிள்ஸில் நம்ம வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இன்செர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு வியூ வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ வியூன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட் மாதிரியான ரிப்போர்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. என்னென்னா அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் டேபிள் மாதிரியே தான். பட் ஆனால் அதுக்குன்னு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம எங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து தான் எடுத்துப்போம். ஸோ அதுக்குன்னு தனியாக வேல்யூஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னாக்கா ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஜஸ்ட் அதனுடைய டேபிளினுடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க பேஸ் டேபிள், அதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் ரெஃபர் கொடுத்துருக்கோமோ அந்த பேஸ் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? இதுதான் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா வியூ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இமேஜினரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மல்டிபிள் டேபிள்ஸ். ஸோ மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மோர் தென் ஒன் டேபிளில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீல்ட்ஸை எடுத்து சிங்கிள் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வியூ.
ஸோ இந்த வியூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற ரிக்வெஸ்ட் ஐடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஐடி, சரிங்களா? ரிக்வெஸ்ட் வியூவில் இருக்கிற ஃப்ரம் ஐடி, டு ஐடி, அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ணுறோம். என்ன வியூ பேருன்னு பார்த்தீங்கன்னா வியூ ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு, சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் டேபிளில் இருக்கிற ரிக்வெஸ்ட் ஐடி இங்கே இருக்குது ரிக்வெஸ்ட் டேபிளில் இருக்கிற ரிக்வெஸ்ட் ஐடி எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரம் ஐடி வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட் லாக்லேருந்து எடுக்கிறோம். ஸோ ரிக்வெஸ்ட் லாக், சரிங்களா? அடுத்தது வந்து டு ஐடி ரிக்வெஸ்ட் லாக்லேருந்து. அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கேருந்து, சரிங்களா? லாக்லேருந்து ஃப்ரம் டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டேபிள்லேருந்து எடுக்கிறோம், ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். எந்த டேபிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 டேபிள்ஸ்லேருந்து, ரிக்வெஸ்ட்லேருந்து, அதே மாதிரி ரிக்வெஸ்ட் லாக்லேருந்து. இங்கே கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதாவது இந்த டேபிள், அதாவது ரிக்வெஸ்ட் லாகில் இருக்கிற ஐடியும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற ஐடியும் சேமாக இருந்தால் அதை ஃபெச் பண்ணி வியூவாக க்ரியேட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு வியூ வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் வியூ அப்படின்னு, அதாவது இங்கே க்ரியேட் பண்ணிங்களா ரிக்வெஸ்ட் வியூ. ஸோ அது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரிக்வெஸ்ட் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மாதிரியான வியூ கிடைக்கும். பட் ஆனால் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த ரிக்வெஸ்ட் ஐடி, ஃப்ரம் ஐடி, டு ஐடி, ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த ஃபீல்டு கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம எப்போ செலக்ட் query எழுதுகிறோமோ அந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி, அதாவது பேஸ் டேபிள், இப்போ 2 டேபிள் பேஸ் டேபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் லாக், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட். ஸோ ரெண்டுத்துல இருந்தும் ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். எப்போ அப்படின்னாக்க நீங்கள் கொரிஸ் ரன் பண்ணும்போது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கிட்ட உள்ள என்ன டேட்டாஸ் இருக்கும், அந்த வியூவில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு டேட்டாஸும் வியூக்குள்ளே ஸ்டோர் ஆகாது, சரிங்களா? ஜஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி தான். வியூன்றது ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான். நம்ம டேபிளை டெலீட் பண்ணுற மாதிரி வியூவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம், ஆல்டரும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, தியரி பார்ட் ஓகே ஓவர். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க லேப் எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க MySQL சர்வர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அட்மின், ஓகே. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பாலின்ற டேட்டாபேஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அதையே எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேபிள், ஓகே, காப்பி, தென் பேஸ்ட். ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அனதர் டேபிள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ க்ரியேட் லாக், அதாவது ரிக்வெஸ்ட் லாக்ன்ற டேபிள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணுறோம். காப்பி, பேஸ்ட், ஓகே. ஸோ 2 டேபிள்ஸ் வந்து நம்ம எய்மில் கொடுத்துக்கிறபடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணிட்டோம், சரிங்களா? எய்மில் கொடுத்துக்கிறதுபடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வரோம் 2 டேபிள்ஸ். அதில் வேல்யூஸ் வந்து சம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அது சம் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம டேபிள்லே ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அது எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வேல்யூ, ஓகே, என்டர். அடுத்த வேல்யூ, காப்பி, பேஸ்ட், என்டர். என்னாச்சு அப்படின்னாக்கா இங்கே வந்து 2 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே 3 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். பட் 3 ஃபீல்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். பட் ஆனால் வந்து அந்த டேபிள் வியூக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே எரர் வருது. ஸோ அடுத்த ஃபீல்டு இதை விட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்ததில் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எரர் வரும். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணி தென் பேஸ்ட்.
ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. அடுத்த ரோ அதே மாதிரி. ஆஃப்டர் நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி என்ன பண்ணலாம்னா அதை நம்ம செலக்ட் பண்ணியும் பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் டேபிளில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட் ஐடி நம்ம என்ன பண்ணிட்டோம், வித் ரிக்வெஸ்ட் ஐடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ரம் ஐடி டு ஐடி போட்டுட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அனதர் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல. அனதர் டேபிள் வந்து ரிக்வெஸ்ட் லாகுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல ரிக்வெஸ்ட் லாக். ஸோ இந்த இடத்துல ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான இது வந்து எரர் வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இந்த டேபிள் அதாவது ரிக்வெஸ்ட் லாகில் என்னென்ன வேல்யூஸ் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற ரிக்வெஸ்ட் ஐடி உள்ள வேல்யூஸ் மட்டும்தான் என்ன ஆகணும் அப்படின்னாக்கா இன்சர்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ க்ரியேட் பண்ணும்போதே அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒன்லி இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இன்சர்ட் ஆகும் ரிக்வெஸ்ட் லாகில். வேறு வேல்யூஸ் எதுவுமே இன்சர்ட் ஆகாது. அது இன்சர்ட் ஆகாதுன்றது சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ஒரு எரர் உள்ள ஒரு கோடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பெஸ்ட் என்டர். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்க கன்ஸ்டைன் கொடுத்துருக்கீங்க, ஃபாரின் கீ கொடுத்துருக்கீங்க, பேஸ் டேபிளில் இந்த வேல்யூ இல்லை, அதாவது 006ன்ற வேல்யூ வந்து இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு எரர் வருது. ஸோ ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணும்போது அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் அதாவது பேஸ் டேபிளில் இருக்கிற வேல்யூஸை ரிக்வெஸ்ட் ஐடியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்சர்ட் எடுத்துக்கும். காப்பி காப்பி ஓகே. இந்த மாதிரி வேல்யூஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய இன்சர்ட் லாக் அப்படின்ற அது ரிக்வெஸ்ட் லாக்ன்ற ஒரு டேபிளுக்குள்ளே இந்த மாதிரி வேல்யூஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் இன்சர்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க எடுத்து பார்த்துடுறோம். சரிங்களா? இது வந்து ரிக்வெஸ்ட் லாகு. இன்னொரு டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரிக்வெஸ்ட் மட்டும். ஸோ இந்த டேபிள் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ஜாயின் கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ. ஸோ ஜாயின் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நேமில் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ யூஸிங் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டேபிள்லேருந்து வியூவை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் இருக்கிற ரிக்வெஸ்ட் ஐடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ரம் ஐடி டு ஐடி எடுத்து ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸோட இந்த 1 2 3 4 ஸோ இந்த 4 ஃபீல்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வியூ வந்து க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான கம்ப்ளீட் கோடிங் பெஸ்ட். ஓகே என்டர். ஸோ நம்மளுக்கு வியூ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வியூ க்ரியேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து வியூன்ற நேமில் ரிக்வெஸ்ட் வியூன்றது நேமில் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஒன்றா இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். எப்போ நாம் அந்த வியூவை கால் பண்ணுறோமோ அப்போது வந்து பேஸ் டேபிளில் அதாவது இந்த டேபிள்லேருந்தும் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வியூ அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் request view. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா வேல்யூஸ் வந்து இங்கேருந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். சரிங்களா?
சப்போஸ் நீங்கள் இதில் வந்து 5 இருக்குது. ரிக்வெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கீங்க. பேஸ் டேபிளில் ஒரு ரிக்வெஸ்ட் வேல்யூ ஒன்று அனதர் வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரிக்வெஸ்ட்லேயே ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் வியூவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எல்லா வேல்யூஸும் இங்கேயும் என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ஆட் ஆகிடும். ஒரு டேபிள், அதாவது பேஸ் டேபிளில் ரிக்வெஸ்ட்டில் சம் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற டேபிளில் ரிக்வெஸ்ட் லாக்லேயும் நீங்கள் ஏதாச்சும் சம்திங் வேல்யூ நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னாக்க அதுவும் என்ன ஆகிடும் அப்படின்னாக்க இங்கே வியூ ரன் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1234003 அப்படின்றத வந்து ரிஜெக்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க அப்ரூவ்டுன்னு மாற்றிடுறேன். மாற்றிட்டு பின்னாடி வியூ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்ரூவ்டுன்னு மாறி இருக்கும். சரிங்களா, இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க என்ன டேபிளில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ரிக்வெஸ்ட் அப்படின்றது. ரிக்வெஸ்ட் செட் என்ன ஃபீல்டை வந்து நம்ம ரிக்வெஸ்ட் மாற்ற போகிறோம் அப்படின்னாக்கா ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் REQUEST ரிக்வெஸ்ட் STATUS ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு நான் அப்ரூவலாக மாற்றிடுறேன். அப்ரூவல் அப்ரூவ்டு அப்படின்னு மாற்றிடுறேன். வேர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிஷன் என்னென்னா ரிக்வெஸ்ட் ஐடி REQUEST_ID ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா 1234003ல் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ரிஜெக்டட்னு இருக்குது. 3ல் அட் ப்ரெசென்ட் வந்து ரிஜெக்டட் இருக்குது. நான் அதை என்னவா மாற்றுறேன் அப்படின்னாக்க ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் அப்படின்னு மாற்றுறேன். சரிங்களா, ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டட் இருக்கிறத நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்ரூவ்டுன்னு மாற்றுறேன். ஸோ செமிகோலன் இது. ஸோ அன்னோன் காலன் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் ஸ்பெல் தப்பாக இருக்கும். சாரி, ரிக்வெஸ்ட் லாகில் நம்ம மாற்றணும். ஓகே, சாரி, ரிக்வெஸ்ட் லாக் ஸோ ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வியூவை க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுவோம் அது அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த செலக்ட் கொரியில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஜஸ்ட் இட் இஸ் எ ஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ நான் வியூ ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாக்க நான் பாருங்கள் 103 ஐடியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்ரூவல் மாற்றிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க இங்கே ரிஜெக்டடுன்றது அப்ரூவல் மாறிடுச்சு. சரிங்களா, அப்ரூவல் மாறிடுச்சு. வியூவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் என்ன ஆச்சு அப்படின்னாக்க அப்ரூவல்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் ரிப்போர்ட் மாதிரி தான், ஜஸ்ட் ரிப்போர்ட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செலக்ட் கொரி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூஸிங் வியூ க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க அந்த செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மோர் தென் ஒன் டேபிளில் இருக்கிற ஃபீல்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் நம்பர் 7 கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 8 பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.